சிலுவைக்கு முன் இயேசு கடைசியாக ஒரு ஜெபம் செய்தார். அந்த ஜெபம் உலகத்துக்காக அல்ல, உங்களுக்காக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை இயேசு தம் பிதாவிடம் சொன்னது இதோ. வசனம் 11. பரிசுத்த பிதாவே, நீர் எனக்குத் தந்தவர்கள் நம்மைப்போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் எனக்குத் தந்த உமது நாமத்தினாலே அவர்களை காத்தருளும். வசனம் 12. நான் அவர்களோடே கூட உலகத்திலிருந்த வரையிலும் அவர்களை உமது நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்குத் தந்தவர்களை காப்பாற்றினேன். வேத வாக்கியம் நிறைவேறும்படிக்கு கேட்டின் மகனேயல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை. வசனம் 13. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் எனக்குரிய சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படிக்கு நான் இவைகளை உலகத்தில் இருக்கும்போது சொன்னேன். வசனம் 14. நான் உமது வசனத்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைக்கிறது. வசனம் 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். வசனம் 16. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தாரல்ல. வசனம் 17. உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். வசனம் 18. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். வசனம் 19. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படி நான் அவர்களுக்காக என்னையே பரிசுத்தமாக்குகிறேன். இப்பொழுது நாம் சிறிது ஜெபிப்போம். பரலோகத் தந்தையே, இயேசு என்னுக்காகவும் இவ்வாறு ஜெபித்தார் என்பதற்காக நன்றி. உமது நாமத்தினால் என்னை காத்தருளும். உமது சத்தியத்தினால் என்னை பரிசுத்தமாக்கும். உமது கரத்திலிருந்து என்னை யாரும் பறிக்காதிருக்கட்டும். ஆமென்.